ஒரு வாலிபன் புதிய ஊருக்கு குடிபெயர குதிரை வண்டியோடு வந்து கொண்டிருந்தான். அந்த ஊரை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டான். அந்த ஊரின் நுழைவு வாயிலிலே ஒரு வயதான பெரியவர் காவலாளியாக இருந்தார். வாலிபன் அவரிடம், ஐயா, இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? நான் இந்த ஊருக்கு குடி வரலாமா? இப்படி கேட்க பெரியவர், தம்பி, நீ முன்னாடி இருந்த ஊர்ல மக்கள் எப்படி இருந்தாங்க? இப்படி திருப்பி கேட்டார் அவர். அதற்கு வாலிபன், ஐயா, அந்த ஊர் ரொம்ப மோசம். இந்த ஊரு ரொம்ப மோசம். எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. பேராசை பிடிச்சவனுங்க அவனுங்க. இப்படி சலித்துக் கொண்டான். பெரியவர் சிரித்துக்கொண்டே, தம்பி, அதே மாதிரி தான் இங்க இருக்கிறவங்களும், அதே மாதிரி குணம் உள்ளவங்க தான் இவங்களும் இந்த ஊர்லயும் இருக்கிறாங்க. நீ வேணா பாரேன் அப்படின்ன உடனே அந்த வாலிபன் ஊருக்குள் நுழையாமலேயே திரும்பி போய்விட்டான். சில நாட்கள் கழித்து இன்னொரு வாலிபன் அதேபோல் வந்து அதே பெரியவரிடம் இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான். மீண்டும் பெரியவர், நீ முன்னாடி இருந்த அந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க? இப்படி கேட்க இரண்டாவது வாலிபன், ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஏதோ ஒரு வேலை நிமித்தமா இங்க வந்திருக்கேன், தங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் சொன்னார், வரவேற்றார். அப்படியா? அதே மாதிரி அன்பான உதவியுள்ள மக்கள் தான் இந்த ஊர்லயும் இருக்காங்க. நீ தாராளமா உள்ள போப்பா. போனான், அன்பாய் அமைதியாய் மகிழ்வாய் வாழ்ந்தான். ஊரும் உலகமும் உனது மனதின் பிரதிபலிப்பே. அன்பை தேடினால் அன்பு கிடைக்கும், சண்டையை தேடினால் சண்டை கிடைக்கும். சூழ்நிலையை எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்தே உலகம் நமக்கு தோன்றுகிறது. இதோ உங்களுக்காக மேலும் சில தத்துவார்த்த வாழ்வியல் சிந்தனைகள். உங்கள் கண்கள் அணிந்திருக்கும் கண்ணாடியின் நிறமே உலகத்தின் நிறம். நீங்கள் கோபமாக இருந்தால் உலகம் முள், அன்பாக இருந்தால் உலகம் மலர். நிறத்தை மாற்றுவதை விட கண்ணாடியை மாற்றுவதை சிறப்பு. ஒரு மலைப்பகுதியில் நீங்கள் என்ன கத்துகிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கேட்கும். எதை கொடுக்கிறீர்களோ அதுவே பன்மடங்காக திரும்ப வரும். சூரியன் மறைவதால் உலகம் இருட்டாவதில்லை, பூமி திரும்புவதால் தான் இருட்டாகிறது. அதே போல துன்பங்கள் வெளியிலிருந்து வருகிறதில்லை, நம் சிந்தனை திசை மாறுவதால் மட்டுமே வருகின்றன. 100 பூக்கள் இருக்கும் தோட்டத்தில் முல்லை தேடுபவனுக்கு தோட்டம் ஒரு சுமையே, அழகை தேடுபவனுக்கு தோட்டம் ஒரு சொர்க்கமே. காட்சியின் தரம் தேடலின் விதத்திலே. வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் என்றால் அதன் திரைக்கதை உங்கள் மனதில் தான் எழுதப்படுகிறது. நீங்கள் உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவராக பார்த்தால் உலகம் உங்களை வேட்டையாடும். வெற்றியாளராக பார்த்தால் உலகம் உங்களுக்கு கைதட்டும். இன்றைய விதை நாளைய அறுவடை. உங்கள் எண்ணங்கள் தான் விதைகள். இன்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள், எதை சிந்திக்கிறீர்கள் என்பதே உங்களது நாளைய வாழ்க்கை. இந்த உலகம் உங்களை சுற்றி சுற்றித்தான் இயங்குகிறது. உங்கள் எண்ணம் என்னும் மைய புள்ளி சரியாக இருந்தால் உலகத்தின் சுழற்சி உங்களுக்கு ஒரு அழகிய நடனமாகவே தெரியும். மாதா டிவியின் நட்பே, உலகம் ஒரு வெற்று தாள். அதில் நீங்கள் தீட்டும் வண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை. அழகாக வரைந்து வாழுங்கள்.